எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்து கொள்ளுகிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு சமீபமாயிருக்கிறது. இன்னைக்கு இது நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்குதுன்னா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர்களை அடிமைப்படுத்தி எல்லா வேலையும் வாங்கி ஒரு சின்ன சொற்ப பணத்தை கொடுத்து ஏமாத்தி என்ன பண்றாங்க, எல்லா பணத்தையும் தான் அபகரித்து கொள்ளுகிறாங்க. இந்த ஓனர் கொடுக்க வேண்டிய, அந்த பாஸ் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா அதுக்கு கீழே உள்ளவங்க வேலையாட்கள் என்ன பண்றாங்க, வேலையெல்லாம் வாங்கிட்டு அடிமை போல நடத்திட்டு நல்லா பேசி என்ன பண்றாங்க, அப்படிப்பட்ட விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஏமாற்றி என்ன பண்றாங்க, எல்லா பணத்தையும் அபகரித்து கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் மேல தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. நிறைய இடத்துல கூலி கொடுக்கிறது இல்ல, வேலை வாங்கி வேலை வாங்கி வேலை வாங்கி அடிமை மாதிரி காலையில இருந்து இரவு வரையிலும் கூலி கொடுக்காம என்ன பண்றது, ஏமாற்றி விதவை தானே, அனாதை தானே, யாரும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, விதவைகளுக்கு கர்த்தரே துணையா இருக்கிறார், திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவரே ஆதரவாக இருக்கிறார். அப்படிப்பட்ட விதவைகளை, திக்கற்ற பிள்ளைகளை அவங்க கை வைக்கும் போது அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறாராம். ஆமென். அவர் சிங்காசனத்திலிருந்து இறங்கி வந்து நியாயம் செய்வாராம். ஹல்லேலூயா.